எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது ஷீரடி சாய் தர்ஷன் தான். சனிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் 1:30க்கு சென்னை ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் ஏறி புனே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோங்க. எல்லாருக்கும் பாலாஜி சார் ஷீரடி சாய் யாத்ரா டிராவல்ஸ் ஐடி கார்டு கொடுத்தாரு, அவரோட ஃபோன் நம்பரோட. தெரியாமல் நம்ம எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட அவரோட ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலான்னு. அவர் படுத்திருந்த படுக்கை, நீங்கள் சொல்லுவீங்களா நிறைய பேர் வந்து பாபா கையை விட்டு அந்த பாத்திரத்தில் சாதம்லாம் கலந்தாரு, அந்த பாத்திரம், கடைசியாக அவர் படுத்திருந்த கட்டல், கடைசியாக பாபா முடியாமல் அவர் வச்சு வண்டியில் தள்ளிட்டு போன அந்த வண்டி, இது எல்லாமே மியூசியத்தில் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து உங்களை விட்டுருவேன். அப்புறம் இந்த ட்ரிப் ஃபுல்லாக எங்கெங்கே போக போகிறோன்னு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கங்க. அங்கேயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவங்களுக்கு அலாட் பண்ண ஏசி பஸ்ஸில் ஏறி 12வது ஜோதிர்லிங்கமான திரியம்பகேஸ்வரர் கோவிலுக்கு போனோங்க. நாசிக்கில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்தை பார்க்க போகிறோம். இப்போது பஸ் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம், எல்லோரும் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போன பிறகு கோவில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். திரியம்பகேஸ்வரரை பார்க்க போகிறோம். நாசிக் பக்கத்தில் இருக்கிற ஜோதிர்லிங்கம், ஒன் ஆஃப் தி ஜோதிர்லிங்கம். இப்போ நம்ம உள்ளே போய் இதை பார்க்க போகிறோம். நாசிக்ல இருக்கிற ஜோதிர்லிங்கம் தரிசனம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலைங்க. விஐபி தர்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஷீரடி சாய் தர்ஷன் பாலாஜி. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. 100 பேரும் வந்தோம், அந்த இதில் வந்தோம், லைனில் வந்தோம். உடனே ஒரு தர்ஷனம் கிடைச்சது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப நிம்மதியாக, பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸோட. அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு கடத்தி விட்டுறேங்க. அப்புறம் நேராக ஷீரடி போய் நைட்டு சவுத் இண்டியன் டின்னர் சாப்பிட்டு அருமையான ஹோட்டலில் ரூம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நிம்மதியான தூக்கத்தை போட்டோங்க. சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இப்போ ஷீரடி நாமெல்லாம் வந்திருக்கோம், 2 நாளாவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ராவல்ஸ். நீங்கள் இது 2வது தடவை வரீங்க இல்லையா? ஆமாம், 2வது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நவம்பரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேங்க. நவம்பர் 2024 வந்து என் பையன் பர்த்டே ஒட்டி நாங்கள் வந்தாங்க. டிசம்பர் பர்த்டே 2 வேளை ஃப்ளைட்டு. ஸோ எங்கள் மாமியார் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனால் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அஃபோர்டபுள் பேக்கேஜில் இருக்கனால என்னோட மாமியார், சின்ன மாமியார், யாரெல்லாம் எங்கள் ஆற்றுல ஃப்ளைட்டில் போலியோ எல்லாரையும் நான் ஃப்ளைட்டில் கூட்டிட்டு வரதுக்காகவே வந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் சாய்பாபா வந்து கும்பிடுவோம், மடிப்பக்கத்தில் இருக்கோம், அங்கே இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போவோம். பட் ஆனால் ஷீரடி போகணும் ரொம்ப நாள் ஆசை. சரி, எங்கள் மாமியாரை ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகணுமேன்னு பாலாஜி அண்ணா கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. ஆஃபீஸ் கான்டாக்ட் தான் எங்களுக்கு அது. ஸோ பாலாஜி அண்ணா மூலயமா வந்து நாங்கள் வந்தோம். போன நவம்பரில் வரும்போது சின்ன ஒரே பஸ்ஸில் தான் வந்தோம், 50 பேர் வந்தோம். ஸோ இதே மாதிரி தான் தரிசனம் பண்ணோம், எல்லாமே பார்த்தோம். இந்த போன தடவை நான் வேண்டின்றது அண்ணா சொல்கிற மாதிரி நீங்கள் குறையெல்லாம் சொல்லுங்க பாரு சொல்லி நிறைய நான் நினச்சது நினைக்காதது நிறைய நடந்தது. அதுக்காக சரி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த தடவை திருப்பி ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷனை வச்சுட்டு போயிருக்கோம். பாலாஜி அண்ணா இந்த ட்ராவல்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம ஃபேமிலியோட வர மாதிரி எப்போவுமே ஒரு, ஏன்னா என் குழந்தை, எங்கள் அம்மா, இப்போ வயசானவங்க, சின்னவங்க, ஸோ போத் ஜென்ரேஷன் இருக்கிறதுனால பார்த்து தான் நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம், வயசானவங்களை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே எப்போ எதுனாலும் அண்ணா கிட்ட கேட்டு அண்ணா பார்த்து பாரு முடியலையா, இப்போ கூட எனக்கு இன்னொரு பார்க்கணும்னா வாசல்லையும் பார்க்க வச்சாரு. ஸோ அண்ணா வந்து என்ன நிஜமா அண்ணான்னு கூப்பிட்றோம், அண்ணா மாதிரி தான். இதே போட்டல் தான் தங்குவோம். ஸோ ஸ்கெடியூல் எங்களுக்கே தெரியும். 5 மணிக்கு எழுந்துக்கணும், 12 மணி 1 மணிக்கு இருந்தாலும் 5 மணிக்கு தான் எழுந்துக்கணும். ஸோ மைண்ட் செட் எங்கள் எல்லாருக்குமே ட்ராவல் தான், கஷ்டம் தான். பட் ஆனாலும் வந்து அண்ணா வந்து புஷ் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லுவார். நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் ஒரு இடத்துல, ஆனால் நம்மளுக்காக தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் மாதம் வர்றாரு, அவருக்கு இது புதுசும் கிடையாது, இது ஒன்றுமே கிடையாது அவருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், எஃபர்ட் போடணுங்கிறது அவரும் புஷ் பண்ணுவார் நம்மளை. 2 வே ஃப்ளைட் வித்
வெஜ் சிம்பிள் வெஜ் அகாமடேஷனுக்கு வந்து இந்த டிராவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இதுவானது. ஸோ ஐ ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி ஒன். யாராவது வந்து ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகணும், சாப்பாடு எப்படி இருக்கும், குழந்தை வச்சுட்டு இருக்கோமே, வயசான வச்சுட்டு இருக்கோமே, அதனால கவலை யாருக்கா இருந்தால் பாலாஜி நான் கான்டாக்ட் பண்ணுங்க. பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருவாரு. தேங்க்யூ. ஷீரடி சாய் டிராவல்ஸ்ல ஷீரடி ட்ரிப்பு 2 நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. இது ஒவ்வொரு மாசமும் கடைசி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. சனிக்கிழமை ஃபுல்லா என்னென்ன பார்த்தோங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிச்சோன்னு ஷீரடி தர்ஷன் பார்த்தாச்சு, சாய்பாபா தர்ஷன் பார்த்தாச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க, மழை பெஞ்சிட்டே இருக்கு, நல்லா குளிரவும் இல்லை, அப்படியே வேர்க்கவும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட்டு. ஷீரடியில இருந்து 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணி 12வது ஜோதிர்லிங்கம் பார்க்கறதுக்காக நாம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டு 12வது ஜோதிர்லிங்கம் பார்க்க போறோம். ஜோதிர்லிங்கம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஃபோன் நாட் அலௌடுங்க, எப்பயும் போல எந்த கோவிலையுமே. அதே மாதிரி ஷீரடி சாய்பாபா கோவிலையும் ஃபோன் நாட் அலௌடுங்கிறதுனால அதையும் எடுக்க முடியல. இப்போ இந்த ஜோதிர்லிங்கத்தையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. அது முடிச்ச பிறகு எல்லோரா கேவ் போக போகிறோம். எல்லோரா கேவ் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் நாம் அதை பார்க்க போகிறோம். எல்லோரா கேவ் வந்து வீடியோவில் வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம கோவில் முடிச்சுட்டு அப்புறம் எல்லோரா கேவ் வந்து நம்ம காட்டலாம். சரிங்களா, வாங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இதை நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுதான் வந்து எல்லோரா குகை. எல்லோராவில் வந்து 32 குகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பர் 16, 16வது குகை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டைம் இல்லாததுனால. அங்கே தான் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவனும் அப்புறம் அந்த எல்லோரா ஓவியமும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். என்ன அழகா, ஐயோ செம்ம சூப்பர். மை குட்னஸ், மை குட்னஸ், செம்ம சூப்பரா இருக்கு. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த குகையில் 34 குகை இருக்குங்க, இந்த எல்லோரா கேவ்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், நம்பர் 16. டைம் இல்லாததுனால ஸோ அதை பார்த்தாலே வந்து மற்ற குகைகள்லாம் பார்த்ததுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. வாங்க அந்த குகையை போய் பார்க்கலாம். இந்த சுற்றுலான்னு வரும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுங்க. நமக்கு ஏஜ் இருக்கும்போதே, நமக்கு டைம் இருக்கும்போதே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ் ஆச்சு அப்படின்னா சில பல உடல் உபாதைகள்லாம் வந்துடும், அப்புறம் வந்து போகணுமா அப்படிங்கிற சலிப்பு வந்துடும். பட் ஏஜ் இருக்கும்போதே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உலகத்தில் வேறு எங்கெங்கேருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க, நம்ம நாட்டில் இது இருக்குது, இதை நாம் பார்க்கலன்னா எப்படிங்க. இது வந்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குங்க. இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் காற்றுல கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு, 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது இல்லையா, அதனால காற்று பட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த கல்லும் கரைஞ்சிருக்கு பாருங்க காற்றுல. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. போய் பார்க்கும்போது தெரியும். இன்னும் அங்கே லைட் இல்லைங்கிறாங்க, நம்ம இன்னொரு டார்ச் லைட் வச்சு பார்த்து தான் வந்து எடுக்கணும். இந்த குகைக்குள்ளே மிகப்பெரிய சிவன் இருக்காரு. இந்த குகையே வந்து இருட்டாக தான் இருக்குது. நம்மளோட வெளிச்சத்தில் தான் நம்ம பார்க்க முடியும், நம்மளுடைய டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் இந்த குகையே பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த இடத்துல தான் வந்து சிவன் இருக்காரு. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மிக பிரம்மாண்டமாக, மிக அழகாக இந்த 34 குகையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் போதாதுங்க. ஒரு வாரம் இருந்து நிதானமாக பார்த்தா தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்.
பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. சாய்பாபா பற்றி, அப்புறம் ஷீரடி சாய் யாத்ரா ட்ராவல்ஸ் பற்றியெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் 25 வருஷமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் போகவே இல்லை. எனக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கல. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போன்ட்டு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சொன்னாங்க, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வரேன். ஆனால் வந்து நான் வந்து பாபாவுக்கு மட்டும்தான் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்கிறதுனால மீதி இடத்துக்குலாம் போக மாட்டேன், நீ யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் திருச்சியிலேருந்து ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வந்தேன். பட் நானும் இந்த ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரமும் ட்ராவல் பண்ணதில்லை. பட் இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நானும் கோரிக்கையை வச்சுருக்கேன். பாலாஜி சாருக்கும் தேங்க்ஸு. எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நானும் நிறைய ஃபோனில் தொல்லை பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. 2 நாள் எல்லா தர்ஷனம்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சனி சிக்னாப்பூர் வந்தோங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது சிக்னாப்பூரில் இருக்கிற சனீஸ்வரன் கோவிலுங்க. இந்த சனீஸ்வரன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து கோபுரம்லாம் எதுவும் கிடையாது, திறந்த வெளியில தான் இருக்காரு, ஒரு கல் உருவத்தில் தான் இருக்காரு. இப்போ வந்து நிறைய அந்த சனி பயிற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அர்த்தாஷ்டமம். ஸோ எல்லாருமே எல்லா வளம் நலமும் பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த சிக்னாப்பூர் பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து இருக்கிற வீடுகளுக்கு கதவே இருக்காதுங்கிறாங்க. நான் பார்க்கல, பட் நாம் இப்போ வந்திருக்கிறது நைட்டு 9 மணிக்கு. கதவு இருக்காது. ஏன்னா இங்கே வந்து திருட்டு பயமே கிடையாது. திருடிட்டு அவன் இந்த ஊரை விட்டு வெளில போனான் அப்படின்னா அவனுக்கு வந்து பித்தம் பிடிச்சிரும், மனநிலை பாதிச்சிரும் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஐதீகம் இருக்குது. திருட்டு கேஸே இங்கே வந்து பதிவு பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப நல்ல ஸ்தலத்தில் இங்கே நின்றுட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறையா ட்ராவல் பண்ணி வந்தோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணீங்க. ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. வணக்கம்.